இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிதான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று 24வது நோன்பு. அல்லாஹு தாலாவுக்காக இந்த நோன்பை நோற்று அவனுக்காகவே திறக்க இருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பினை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. நாம் வழங்கியதை இந்த வாழ்க்கை நமக்கு வழங்காத போது போதுமென்ற மனம் இருந்தால் வழங்கி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு திருப்தி ஏற்படும். எனவே எப்போதும் நாங்கள் நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடாது. நினைத்ததை நடக்காத போதும் நடந்ததை நினைத்து போதுமென்ற மனமாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் திருப்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவற்றை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடியுங்கள். ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திரமான தலைப்புகள் மிக முக்கியமான உலமாக்களை கலையகம் அழைத்து வந்து மிக காத்திரமான உரையாடலாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் மிக முக்கியமான தலைப்புகள் கலந்துரையாடப் போகின்றோம். அதற்காக இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார் மௌலவி ஷேக் ஜியாத் அசாரி ரில்வானி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட போகின்ற தலைப்பு அல்லாஹு தாலா எஜமான், நாங்கள் அவனுக்கு அடிமை. எனவே எஜமானுக்கு அடிமை செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கிறது. எனவே அடிமையாக வாழ்கின்ற நாங்கள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக கூறுகின்றது. எனவே இவற்றை நாங்கள் அடிக்கடி பேசுவது மூலமாகவும் அடிக்கடி மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவது மூலமாகவும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில்தான் அல்லாஹுவின் அடியாறுகளின் தன்மைகள் பற்றி இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்றோம். இஸ்லாம் அடிமைத்துவத்தை பற்றி என்ன சொல்கிறது ஷேக் அவர்களே? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்பு நேயர்களே, 24ஆம் நோன்பு இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் நாம் இந்த பூமியில் வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்களாக எவ்வாறு வாழ வேண்டும் என்ற தலைப்பில் பேசி அதை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக. உண்மையிலே இஸ்லாம் அடிமைத்துவத்தை பற்றி மிகவும் அழகான முறையில் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு அது படித்து தருவது. இஸ்லாம் என்றது கூறக்கூடிய அடிமைத்துவம் என்றது நாம் ஆரம்பத்தில் விளங்கணும், அது அல்லாஹுக்கு மாத்திரம் அடிப்பணிஞ்சி எங்களோட வாழ்க்கை எந்த முறையில் அமைத்து கொள்ளலாம் என்றதை பற்றி தான் இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஏன் குர்ஆன்ல சொல்லுது, ஒரு மனிதன் அடிமையாகிறதாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் மாத்திரம் தான் அடிமையாகலாம். அதே போன்று நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக பல ஹதீஸ்களை கூறினார்கள், ஒரு மனிதன் அடிமையாகிறதாக இருந்தால் அந்த மனிதனுடைய உண்மையான அடிமைத்துவம் அது வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம் அல்லாஹ்வுக்கு முன்னால் மாத்திரம் தான். ஏன் ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்குறோம், நாங்கள் யாரு துனியாவுடைய பொருட்களுக்கு தன்னுடைய உள்ளங்களை அப்படி அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் நிம்மதியற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு கருத்தும் ஹதீஸ்ல நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று குர்ஆன்ல நாம் எடுத்தோம் என்றால் கியாமத்துடைய நாளையில் சில மனிதர்கள் அவருடைய கைகளை சப்பி பூமியில் துப்புவார்கள். அவர்கள் கூறுவார்கள் என்னவென்றால், நான் என்னுடைய இந்த நண்பனுக்கு அடிமையாகாமல் இருந்திருந்தால், நான் அவருக்கு அடிமையாகி அவர்கள் கூறின முறையில் நான் பூமிக்கு மேல் வாழ்ந்தேன், குர்ஆனையோ ஹதீஸையோ பின்பற்றாமல் வாழ்ந்தேன். அதனால் நான் இவருக்கு அடிப்பணியாமல் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசராக எடுத்திருந்தா எனக்கு இன்றைக்கு இந்த நிலைமை உண்டாகிக்காது என்பதாக குர்ஆன்ல அந்த மனிதர்கள் கியாமத்துடைய நாளில் கூறக்கூடிய விடயம் குர்ஆன்ல தெளிவாக எங்களுக்கு கூறப்பட்டிருக்கு. எனவே இஸ்லாம் கூறக்கூடிய அடிமைத்துவம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் பூர்த்தியாக அல்லாஹ்வுக்கு முன்னால் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களோட வாழ்க்கையை நாம் அடிமைத்துவம் படுத்துறது எங்கள் மீது கடமையாக இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த அடிமைத்துவத்தை பற்றி பேசிய இஸ்லாம் அடியார்களை பற்றி நிச்சயமாக பேசியிருக்கும். எனவே இஸ்லாம் கூறும் அடையாளப்படுத்துகின்ற அடியார்களின் தன்மை எவ்வாறு, அது பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக ஷேக் அவர்களே, நாம் இஸ்லாம் கூறும் அடிமைத்துவத்தின் அடையாளங்களை பற்றி பார்ப்பதாக இருந்தால் நான் பெரிதாக ஹதீஸையோ பெரிதாக வரலாறையோ பற்றி பேசுவதை விட நாம் குர்ஆனிலே அதற்குண்டான சில உதாரணங்கள் சில தன்மைகளை பார்க்கலாம் என்றதை நான் விரும்புகிறேன்.
அல்லாஹ் தாலா 18ஆம் ஜுஸுல சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி அத்தியாயங்கள் அல்லாஹுடைய உண்மையான தன்மை உள்ள உண்மையான அடிமைத்தன்மை உள்ள அடியார்களோட சில வர்ணரைகள் எல்லாம் குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இந்த வாழக்கூடிய கட்டத்துல மனிதன் எந்த முறையில் பூமிக்கு மேல் அல்லாஹுடைய அடியார்களாக மாறலாம், எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய அடியார்களாக மாற்றி அதன் மூலமாக படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய சந்தோஷத்துக்குரிய மனிதனாக எவ்வாறு மாறலாம் என்றதையும் அல்லாஹ் அந்த அத்தியாயங்கள் மூலம் விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் உண்மையான அடியார்களுடைய தன்மையை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முதலாவது தன்மையாக குர்ஆன்ல சொல்றான், அந்த மக்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் பூமியில் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பெருமையற்ற மக்களாக அமைதியுள்ள மக்களாக நடப்பார்கள். அவசரம் இல்லை, தன்னுடைய நெஞ்சுகளை முட்டள்ளி, அதாவது பெருமை உள்ள நடைகளற்றவர்களாக அமைதியானவர்களாக நல்லதை மக்களுக்கு கொண்டு போய்த்து சேர்க்கக்கூடிய மக்களாகத்தான் பூமிக்கு நடந்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் இரண்டாவதாக கூறுகிறான், இந்த மக்களுடன் யாராவது ஒரு மனிதர் யாராக அழைக்கலாம், தர்க்கத்துக்கு வரார், தர்க்கம் செய்ய வரார். இந்த நேரத்துல இவருக்கு தர்க்கம் செய்யறதுக்கு முழுமையான சக்தி மீக்குது, அல்லது சக்தி இல்லை, பிரச்சனையே இல்லை, அல்லது இவர் தர்க்கம் செய்யறதுக்கு தகுதி உள்ளவரும் தான். இப்படி இருந்து கொண்டு இவர் என்ன செய்யறார் என்றால், தர்க்கத்தை விட்டுட்டு எனக்கு தர்க்கம் செய்ய தயார் இல்லை என்ற நிலைமையில சாந்தியான முறையில அமைதியான முறையில யார் அந்த தர்க்கத்தை விட்டும் தூரமாகிறாரோ, இதுவும் அல்லாஹுவை பயப்படக்கூடிய உண்மையான அடியார்களோட தன்மை என்பதாக அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆன்ல, அந்த மக்கள் உண்மையான தன்மை உள்ள மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அந்த மக்களுடைய இரவு நேரங்களை பிடிக்கும். அல்லாஹ் அதையும் சொல்றான், அந்த மக்களுடைய இரவுடைய நேரம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்கள் கழிய மாட்டாது, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்கள். அல்லாஹ் சொல்றான், இரவுடைய நேரத்தை அவர்கள் இராத்தரிப்பார்கள். இதன் மூலமாக சுஜூதிலையும் கியாம்லையும் ருக்கூலையும், அதாவது தொழுகையில் இராக்கரிப்பார்கள். அதான் அல்லாஹ் சூரா சஜதால சொல்றான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் எப்படியாப்பட்ட மக்கள் என்றால், அவருடைய விலா எலும்புகள் படுக்கையுட்டும் தூரமாக இரவுடைய நேரத்தில் அல்லாஹுவை பயந்தவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும் தன்னுடைய தேவைகளை முன்வைத்து அல்லாஹிடம் கேள்வி கேட்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து அவர்கள் செலவழிக்கக்கூடிய மக்களாகவும் இருப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் இந்த மக்களோட தன்மையை பற்றி தொடர்ந்தும் குர்ஆன்ல என்னோட இடத்துல பேசுறான். அந்த மக்கள் இரவுடைய நேரத்துல ஒன்று வணங்குவார்கள், அல்லாஹ்விடம் கண்ணீர் வடிப்பார்கள். அதே போன்று அவர்கள் இரவுல கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் இடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அதை சொல்லக்கூடிய சொல்றான், அந்த மக்கள் துஆ கேட்பார்கள், வல்லதீன யகூலூன ரப்பனா ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாத் முஸ்தகர்ரன் வ முகாமா. அந்த மக்கள் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் நாம் நரகத்துக்கு செல்வதை விட்டு எங்களை பாதுகாத்துவாயாக. அந்த நரகமிக்குத்தானே ஒதுங்கக்கூடிய இடங்கள்ல ஆக மோசமான இடமாக இருக்குது, அதனால் எங்களை அதை விட்டும் பாதுகாப்பாய், அதை விட்டும் தூரமாக்கிடுவாயா என்று இப்படியாப்பட்ட தன்மைகளை சொல்லிட்டு வந்து அல்லாஹ் இதற்கு பின்னால சில முக்கியமான அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில தன்மைகளை எல்லாம் வழங்கப்படுத்தினான். மக்கள் அல்லாஹ் அடிமை என்று விளங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஏதோ ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சில நற்கருமங்கள், நாம் அதை விட்டும் பாதுகாப்பாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய அடியார்களோட தன்மை தான். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ஸாலிக கவாமா. அந்த மக்கள் எப்படியாப்பட்ட மக்கள் என்று கேட்டால், தன்னுடைய பணத்தை வீணாக செலவழிக்க மாட்டாங்க, யாருக்கும் நோவினை கொடுக்கக்கூடிய முறையில் அல்லது பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய முறையில் தன்னுடைய பணங்களை இவர்கள் செலவழிக்க மாட்டார்கள். மாற்றமாக இவர்களுடைய பணத்தை இவர்களை செலவழிக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் நடுநிலைமையாக வீண்விரயம் இன்றி இவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக தன்னுடைய பணத்தை நற்கர்மங்களில் செலவழிப்பார்கள், மற்ற மக்களுடைய உதவியில் செலவழிப்பார்கள், சமூகத்துடைய பல நலன்களுக்கு செலவழிப்பார்கள், பாடசாலைகள் அபிவிருத்திக்காண்டி செலவழிப்பார்கள். இது போன்று பல நலவுகளுக்காக வேண்டி இந்த மக்களுடைய பணத்தை இவர்கள் செலவழிப்பார்கள். அதாவது பணம் என்றது மனிதன் செலவழிக்கிறது அன்றாட வாழ்க்கையில் உள்ளது. அவர் பணத்தை அன்றாட வாழ்க்கையில் நாள் தோறும் செலவழிக்கிறார். செலவழிக்கக்கூடிய பணத்தை இவர் கஞ்சத்தனமற்றவராகவும் வீண்விரயமற்றவராகவும் செலவழித்தார் என்றால் இவரும் அல்லாஹ்வுடைய ஒரு பிரத்யேகமான அடியானாக மாறுறார்.
அதே போன்று தான் குர்ஆன் சொல்லுது, இந்த மனிதர் சில பாவத்தை விட்டும் தூரமாக இருப்பார். சில முக்கியமான பாவங்கள், அதுல முதலாவது பாவம் குர்ஆன் சொல்லுது, அநியாயமாக யாரையும் நோவிக்க மாட்டார், யாருடைய உயிருக்கு ஆபத்துண்டாகக்கூடிய முறையில் நடக்க மாட்டார். அதே போன்று இவர் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார். விபச்சாரம் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய 2 கண்ணும் விபச்சாரம் செய்கிறது, 2 கையும் விபச்சாரம் செய்கிறது, 2 காலும் விபச்சாரம் செய்கிறது. நாமே யோசிப்போம், கண்ணும் விபச்சாரம் செய்யுமா? நபி அவர்கள் தொடர்ந்தும் சொன்னார்கள், விபச்சாரம், கண்ணுடைய விபச்சாரம், ஒரு தனக்கு பார்க்க கூடாத ஒரு பெண்ணை 2 கண்ணால் பார்ப்பது அதுவும் ஒரு விபச்சாரம். தான் தொடக்கூடாத ஒரு பெண்ணை கையால் தொடுவதும் விபச்சாரம். தான் ஒரு பாவத்தின் பக்கம் நடந்து போறார், அதுவும் ஒரு விபச்சாரம் என்பதாக சொல்லப்பட்டது. விபச்சாரத்தை விட்டும் தூரமாக இருப்பார். அதே போன்று தான் நபி குர்ஆன் சொல்லுது, இந்த மக்கள் பொய் சாட்சிகளை கூற மாட்டார்கள், பொய்யாக சாட்சி கூறுவதை விட்டும் தூரமாகுவார்கள், முக்கியமாக பொய்யை விட்டும் தூரமாகுவார்கள், பொய் பேச மாட்டார்கள். அதே போன்று தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பூமிக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செல்வம் தான் அவருடைய குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இது அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள், அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள் இவருடைய குழந்தைக்காக வேண்டி துஆ செய்வார்கள். எப்படி துஆ செய்வார்கள்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுக்கு சாலிஹான குழந்தைகளையும் தருவாயாக, அதே போன்று எங்களுடைய குழந்தைகளின் மூலமாக, மனைவியின் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யாரும் விரும்பக்கூடிய ஒன்று தான் தாண்ட மனைவியின் மூலமாகவும் தாண்ட குழந்தையின் மூலமாகவும் இவருக்கு சந்தோஷம் உண்டாகணும், வாழ்க்கையில் கண்ணியம் கிடைக்கணும், வாழ்க்கையில் இன்பம் உண்டாகணும், சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாம் ஒரு எதிர்பார்க்கிறது மனைவியின் குழந்தை மூலமாகத்தான். அதனால் தான் அல்லாஹ் சொல்றான், உண்மையான ஒரு அடியான், அல்லாஹ்வுக்காக வேண்டி அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர் இவர் வாழ்க்கையில் துஆ செய்வார், யா அல்லாஹ், என குழந்தையின் மூலமாக, என மனைவியின் மூலமாக எனக்கு நீ கண் குளிர்ச்சியை தருவாயாக, நல்ல மக்களுக்கு என்னை நீ முன்மாதிரியான மனிதனாக ஆக்குவாயாக என்றதையும் துஆ கேட்பார். சர்வ சாதாரணமாக நாங்கள் பார்த்தால் ஒரு எஜமான் அடிமை என்கின்ற பொழுது எஜமானாக இருக்கின்றவர் அந்த எஜமானுக்கு விசுவாசமாக எஜமான் சொல்வதைப் போல் நடந்தால் ஏதாவது ஒரு வெகுமதிகள், பரிசுகள் அல்லது அவருக்கு ஏற்ற விடயங்களை செய்து கொடுப்பார்கள். சர்வ சாதாரணமாக இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இவையெல்லாம் படைத்த இறைவன் அவன் அடியானாக எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த விடயத்தை கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். எனவே அடியார்கள் இவ்வாறு வாழ்ந்தால், எஜமான் சொன்னது இப்போ அல்லாஹ் சொன்னது வாழ்ந்தால் அவர்களுக்கு என்ன வெகுமதி இருக்கிறது? நிச்சயம் இது பற்றி சொல்லுங்கள். நிச்சயமா ஷேக் அவர்களே, ஒரு உண்மையான ஒரு பொறுமதியான கேள்வி. பூமிக்கு மேலால் நாம் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக மாறிட்டோம் என்றால் நம்மளுக்கு எப்படியாப்பட்ட கூலிகள் கிடைக்கும்? உண்மையிலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் கூறியதை போன்று பூமியில் ஒரு மனிதர் தன்னுடைய எஜமானுக்கு கீழால் அடிமையாக வாழ்ந்தார் என்றால் அவர் பலவிதமான வெகுமதிகளை கொடுப்பார், பலவிதமான சொத்துக்கள், செல்வங்கள் கொடுத்து கொண்டு தான் இருப்பார், அவரை கண்ணியமாக கவனிப்பார். ஆனா துனியால நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமையாக வாழ்ந்தால் பாருங்கள், உதாரணமாக ஒரு மனிதன் பெருமேற்றவாக பூமிக்கு மேல் நடக்கிறது மிச்சம் கஷ்டமான ஒரு விடயம் இந்த காலத்தை பொறுத்தவரை. அதே போன்று தன்னுடைய பார்வை ஒரு ஹராமான பார்க்கக்கூடாத ஒரு பெண்ணை விட்டும் பாதுகாப்பது ஒரு கஷ்டமான ஒரு விடயம். பொறுமையுடன் பார்வையை தாழ்த்துறார். தன்னுடைய பணத்தை தர்மம் செய்கிறது, அதே தன்னுடைய பணத்தை வீண்விரயம் இல்லாமல் செலவழிப்பது, கஞ்சத்தனம் இல்லாமல் செலவு கஷ்டமான ஒரு விடயம். இவர் பொறுமையோடு இதை செய்கிறார். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல அதே தொடர்ல சொல்றான், அவர்களுக்கு நாம் என்னத்தை கொடுப்போம் என்று கேட்டால், என்னுடைய உண்மையான அடியார்களாக வாழ்ந்த மக்களுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன் என்று கேட்டால், உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா சபரு வயுலக்க, அதாவது அல்லாஹ் சொல்றான், வயுலக்கவுன ஃபீஹா தஹிய்யத வ ஸலாமா, அந்த மக்களுக்கு நான் சொர்க்கத்தை தவிர வேறொன்றையும் கொடுக்க மாட்டேன். அவர்கள் அந்த சொர்க்கத்தில் நம்முடைய நன்மாராயங்களை, அதே போன்று சாந்தியான வாழ்க்கை, சமாதான வாழ்க்கத்தை நான் சொர்க்கத்தில் கொடுப்போம். ஏன் காரணம்? அவர்கள் அந்த நாம் கூறிய பிரகாரம் பூமிக்கு மேலால் என்னுடைய அடியானாக வாழ்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹாலிதீன ஃபீஹா ஹசுனத் முஸ்தகர்ரப முகாமா, அந்த மக்கள் பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுடைய அடியார்களாக வாழ்ந்த காரணத்தினால் சொர்க்கம் செல்வார்கள், அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த மக்கள் போகக்கூடிய சொர்க்கம் தான் ஆக சிறந்ததாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறார். ஷேக் அவர்களே, அடியார்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொன்னீர்கள். அடியார்களின் தன்மை பற்றியும் நாங்கள் பேசியிருந்தோம், அதே போல் அவர்களுக்கான வெகுமதிகள் பற்றியும் பேசியிருந்தோம். இந்த அடியார்கள் அல்லாஹ்வுக்கு
எஜமானாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு அடியார்கள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையை எவ்வாறு அவர்களுக்கு ஆசை ஊட்டுவது, இது பற்றி சொல்லுங்கள். நிச்சயம் ஆசை ஊட்டுனதில் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் சுருக்கமாக பார்ப்போம். அல் குர்ஆனில் 6666 ஆயத்துகள் இருக்கின்றன, வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்களில் அல்லாஹ் முழு குர்ஆன்லையும் 25 நபிமார்களை தான் பேசியிருக்கிறான். 313 ரசூல்மார்கள். இப்படி இருந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் வெறுமனே 25 நபிமார்களை பற்றி பேசுகிறான். இந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அநேகமாக நபிமார்களை பார்த்து பாய்க்கக்கூடிய வார்த்தை அபுத், என்னுடைய அடிமை, என்னுடைய அடியார் என்று தான் அல்லாஹ் பாவிக்கிறான். நாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹுவை சந்தித்து அதற்கு பின்னால் தொழுகையை எடுத்துட்டு பூமிக்கு மேலே வந்தார். இந்த வந்த சம்பவத்தை அல்லாஹ் எவ்வாறு கூறியிருக்க வேண்டும்? என்னுடைய நபி முஹம்மது வானத்துக்கு நான் உயர்த்தினேன், அவருக்கு நான் தொழுகையை கொடுத்தேன். ஆனால் அல்லாஹ் இதை எல்லாத்தையும் முட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய அடிமையை பூமியில் இருந்து வானத்தின் பால் உயர்த்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றதை அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்து. அல்லாஹ் அதன் மூலம் விளங்கப்படுத்துகிறான், உண்மையிலே ஒரு மனிதன் பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்றதை போன்ற ஒரு சிறப்பு யாருக்கும் கிடையாது. அதனால நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக பூமிக்கு மேலே வாழ்றதுல பெரும் வெகுமதிகளும் பெரும் பாக்கியங்களும் இருக்கின்றன. ஆம், மிக சிறப்பான முறையில் அல்லாஹு தாலாவாகிய எஜமானுக்கு ஒரு அடியார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அடிமையினுடைய தன்மை எப்படி, அடிமைத்துவம் என்றால் என்ன, அதனுடைய வெகுமதிகள் என்ன, எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அடியாராக வாழ்வதற்கு எவ்வாறு வாழ்வது என்பது பற்றி மிக தெளிவான ஆலோசனையை, தெளிவான விளக்கத்தினை அல் குர்ஆன் அல் ஹதீஸினுடைய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தெரிவித்தீர்கள். வருகை தந்தமைக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஷேக் அவர்களே. அல் குர்ஆன் கூறுகின்ற அந்த அல்லாஹு தாலாவின் அடியார்களுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது? உண்மையில் நாங்கள் சிறந்த முழுமையான நம்பிக்கை மிக்க அடியாராக வாழ்கின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு எல்லா வெகுமதிகளும் கிடைக்கும். ஒருவர் சாதாரணமாக ஒருவர் சொல்லுகின்றதை நாங்கள் செயற்படுத்தினால், அவர் சொல்லுவதை கேட்டு நடந்தால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். நான் சொல்வதைப் போல் இவர் நடக்கிறாரே, நான் சொல்வதை மிக வேகமாக செய்கின்றாரே என்று சொல்லி. அப்படிங்கிற போது நாங்கள் நம்புகின்ற அல்லாஹு தாலா எங்களை படைத்தான் என்று நம்புகின்ற அந்த அல்லாஹு தாலா சொல்கின்ற விடயங்களை, அடியானாக எங்களுக்கு சொல்கின்ற விடயங்களை நாங்கள் செய்தால் எவ்வளவு பூரிப்படைவான், எவ்வளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி அவன் அடைவான். எனவே அந்த மகிழ்ச்சியையும் அந்த திருப்தியையும் அவனிடமிருந்து நாங்கள் பெற வேண்டுமானால் அளவற்ற அருளாளனான அல்லாஹு தாலாவின் உண்மையான அடியானாக நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய நிகழ்ச்சிக்கு இது பற்றி மிக தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு தந்திருந்தார் மௌலவி ஷேக் ஜியாத் அசாரி ரில்வானி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதே நேரம் ரமலான் வசந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் இன்று பேசியவற்றை சிந்தித்து வாழ்க்கையில் எடுத்து நடப்பும். இன்றைய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு. ரமதானு யா ரமதானு யா رمضان شهر الكتاب تلاوة وقيام